ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழிபுகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யாரறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளு. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனோடே நம்மாழ்வார் உரையாடி நம் இருவருக்குள் யார் பெரியவர் என்று தீர்மானிக்க வேண்டும் என்று ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை இப்பாசுரத்திலே ஆழ்வார் வெளியிடுகிறார். ஆழ்வாருடைய திருநாமங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆழ்வார் தம்முடைய பாசுரத்திலேயே தம்மை பெரியன் என்று பெருமையோடு தெரிவித்துக் கொள்ளுகிறார். தாமே மிகவும் சந்தோஷத்தோடு சாத்விக அபிமானம் அகங்காரத்தோடு நாம் பெரியவன் என்று தன்னை பெரியன்கிற திருநாமத்தை இட்டு அழைத்து கொள்ளுகிறார். பெரியாழ்வார்னு விஷ்ணு சித்தருக்கு திருநாமம். எம்பெருமானிடத்திலே மிகவும் பரிவோடு தாய் அன்போடு கண்ணெச்சல் படக்கூடாது திருஷ்டி படக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடினார், மங்களாசாசனம் செய்தார். அதனாலே பெரியாழ்வார்னு கொண்டாடப்படுகிறார். ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் பெரியன் என்று பெருமையோடு அழைக்கப்படுகிறார். இன்றைக்கும் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திர தினம் திருவரங்கம் பெரிய கோவிலிலே ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரும் நம்பெருமாளும் சேர்த்தி உற்சவத்தை கண்டருளுகிறார்கள். அதற்கு முன்பு பிரணய ரோஷம் மிகுந்த அன்பினாலே இரண்டு பேருக்கு நடுவிலே ஊடல் கோபம், அதனாலே பிரணய கலகம் மட்டையடி உற்சவம்னு நடைபெறுகிறது. அதனுடைய இறுதியாக இவர்கள் சமாதானப்படுத்துவதற்கு நம்மாழ்வார் தான் எழுந்தருளுகிறார். அப்ப பிராட்டி ஸ்ரீரங்கநாயகி தாயார் நம் பெரியன் சொல்படி பொறுத்தோம், இதோ வந்திருக்கிறாரே ஆழ்வார் நம்மாழ்வார், அவர் பெரியன் பெருமை கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட அந்த பெரியனாகிற நம்மாழ்வாருடைய வார்த்தை சொல் அவர் நமக்கு எடுத்து சொல்லியதாலே உம்மோடு நாம் சேருகிறோம். இனி நமக்குள்ள எந்த கலகமும் இல்லை, ரெண்டு பேரும் அன்பிலே கலந்து சேர்ந்து இருப்போம் என்று மேற்கொண்டு நாய்ச்சியார் ஆச்சரியமாக விண்ணப்பிக்கிறார். அப்போ தேவாதி தேவனான எம்பெருமானுக்கும் திவ்ய மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பெரிய பிராட்டிக்கும் இடையே உண்டான கலகம் ஊடலை தீர்த்து வைக்கக்கூடிய ஆழ்வார் அவ்வாழ்வாருக்கு பெரியன் என்று திருநாமத்தை இட்டு அவர் சொல்லுகிறாருங்கிறதுனாலே நாம் இப்பொழுது இசைகிறோம், உம்மோடு சேருகிறோம்னு நாய்ச்சியார் தெரிவிக்கிறார்னா அப்ப எந்த அளவுக்கு பெருமை அவ்வாழ்வாருக்கு இருக்க வேண்டும். சரி, அவர் எதனாலே தம்மை பெரியன்னு சொல்லிக் கொள்ளுகிறார்? பெரிய திருவந்தாதி என்ன ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம், 87 பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடிய நூல். அதர்வண வேதத்தினுடைய சாரமாகவே இது கொண்டாடப்படுகிறது. அது பெரியனான நம்மாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய திருவந்தாதி என்பதனாலேயே பெரிய திருவந்தாதின்னு பெயர். ஏன்னா பாசுர அளவுன்னு பார்த்தால் 87 தான். அதை காட்டிலும் நிறைய பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் பல உண்டு. அப்ப பெரிய திருவந்தாதின்னு பெயர் வர காரணம் ஆழ்வார் தம்மை பெரியன் என்று இதிலே பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார். எந்த காரணத்தினாலே தாம் பெரியன் என்றால், எம்பெருமான் அகில ஜகத்தையும் அனைத்து உலகங்களையும் தாங்குகிறார். புவியும் இரு விஷம்பும் நின் அகத்த. புவி என்றால் லீலா விபூதி, ஜகத்து பூமி, இவ் அனைத்தையும் எம்பெருமான் படைக்கிறார். லீலா விபூதி
இரு விசும்பு என்பது நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்ட லோகம். இந்த உபய விபூதி செல்வத்தையும் எம்பெருமான் தானே தாங்குகிறார், தன்னிடத்திலே வைத்து ரட்சிக்கிறார். உபய விபூதியும் எம்பெருமானுடைய சொத்து. அப்ப புவியும் இரு விஷம்பும் நின் அகத்த, பெருமான் தன்னிடத்திலே தன் திருமேனியிலே அவைகளை தரிக்கிறார், தாங்குகிறார். நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய். ஆச்சரியமாக ஆழ்வாருடைய செவி காதுகள், அந்த திருக்காதுகள் துவாரத்தின் வழியாக எம்பெருமான் உள்ளே புகுந்தான். எம்பெருமானை எது கொண்டு அறிய முடியும்? சாஸ்திரங்களை கொண்டே பெருமானை அனுபவிக்க முடியும், அறிய முடியும். சாஸ்திரங்களை கேட்டுதானே எம்பெருமானை புரிந்து கொள்ள முடியும். கேட்டல்ங்கிறது காதுகள் மூலமாகத்தான் கேட்க முடியும். ஆழ்வாரும் கேட்டிருக்கிறார். யார் எந்த ஆச்சாரியரிடத்துல அவர் கேட்டார்னா, பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்துன்னு ஸ்ரீயப்பதியான எம்பெருமானே ஆச்சாரியனாக இருந்து மயர்வர மதிநலம் அருளினார். அப்ப ஆச்சாரியரிடத்திலிருந்து அனைத்து அந்த அர்த்தங்களையும் தாம் பெற்றார். அப்ப அவருடைய செவி வழியாக, ஆழ்வாருடைய செவி வழியாக எம்பெருமான் உட்புகுந்து ஆழ்வாருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு உள்ளத்திலேயே எழுந்தருளியிருக்கிறான். என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய். அப்போ ஆழ்வாருடைய உள்ளத்துக்குள்ள இப்போ எம்பெருமான் வந்து சேர்ந்து விட்டார், அங்கே வசிக்கிறார். இப்ப ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவர்? அவிவின்னி யான் பெரியன், நீ பெரியை என்பதனை யார் அறிவார் என்று கேள்வி கேட்கிறார். பெருமானே, நீ பெரியவனா நான் பெரியவனா? அனைத்தையும் தாங்கக்கூடிய நீ பெரியவன்னு சொன்னால், நீயே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாய், உன்னையும் சேர்த்து நான் என்றோ தாங்குகிறேன். அப்ப நான் தானே பெரியவன். இந்த ரெண்டுத்துக்குள்ளே இருவருக்குள்ளே யார் பெரியவர்னு தீர்மானிக்க வேண்டும். ஊன் பருகு நேமியாய் உள்ளு. ஊன் பருகு நேமி, கைகளிலே திருச்சக்கரத்தை, சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வாரை பற்றி கொண்டிருக்கிறீரே, ஆழ்வாரே இதற்கு சாட்சியாக வைப்போம். அவர் இருந்து தீர்ப்பு சொல்லட்டும். கண்டிப்பா அவர் நம்மிடத்துல தான் சொல்லுவார். ஆழ்வாரே பெரியவர்னு சுதர்சன ஆழ்வானும் தெரிவிப்பாராம். அந்த அளவுக்கு அபிமானத்தோடு ஆழ்வார் தம்மை பெரியவன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். சந்தேகமே இல்லாதபடி பாசுரத்திலே யான் பெரியன், நான் பெரியவன், நீ பெரியவனா இல்லையான்னு கேட்டு விசாரித்து கொண்டு வா என்று ஆழ்வாரே தீர்ப்பு சொல்லுவதாகவும் இருப்பதாக காஞ்சி சுவாமி, பிரதிவாதி பயங்கரம், அண்ணங்கராச்சார் சுவாமி முதலான ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இந்த பாசுரத்துல யான் பெரியன் என்று இருக்கிறது. அப்ப ஆழ்வார் பெரியவர். பெருமான் பெரியவராங்கிறத விசாரிக்கணும். அவர் கைகளில் இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் கூட ஆழ்வார் தான் பெரியவர் என்று பறைசாற்றி தெரிவிப்பறாம். அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் எம்பெருமானையே தம்முடைய திவ்ய பிரபந்தத்தினாலே முழுக்க அனுபவித்து அவரை மயங்கச் செய்து தன்வசமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்னா, அப்ப எப்பேற்பட்ட பெருமை ஆழ்வாருக்கு இருக்கிறது. பெரியனான நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு நாமும் பல்லாண்டு பாடி அனைத்து தொண்டுகளையும் செய்வோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.